சரி வா மெடிக்கல் போவோம், செக்கப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போய் தஞ்சாவூர் மெடிக்கலில் செக்கப் பண்ண தான் போனோம். ஆனால் டேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எனக்கு தெரியலை, நான் தான் இந்த பிரச்சனையில் தெரியுறேன்னா டேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, நீங்கள் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி சாயந்தரமே காலையில் 9 மணிக்கு மெடிக்கல் போனால் அன்றைக்கி சாயந்தரமே பொண்ணு பிறந்துட்டா. 30 நாள் வரைக்கும் அம்மா அங்கே தான் இருந்தாங்க. இருந்து அதை 31 நாள் கோயிலுக்கு போனோம். இந்த ஆளை கேட்டேன் நான், என் புருஷனை, எங்கே வரீங்களா, நீங்கள் அந்தமானுக்கு வரீங்களா வரலையா? வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா நான் இனிமேல் உங்கள் இங்கே இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன், எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். சரி இல்லை நான் வரல, நான்லாம் வர முடியாது, நீ போகிறேன்னா போ, உனக்கு உங்கள் அம்மா அப்பா தானே முக்கியம், நீ போகிறேன்னா போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டு கிளம்பி பஸ்ஸு திரும்பி அந்த தேட்டருக்கு நேராக வருது, இடவெளியில் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாரு. அவருக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை. அப்போ ஒரு அரை பவுன் தோடு போட்டிருந்தேன். அந்த தோட்டை கொண்டு போய் சென்னையில் கொண்டு போய் ஒன்றுக்கு பாதியாக விற்று 5000 ரூபாய்க்கு கொண்டு போய் விற்று அந்த ஆளுக்கு டிக்கெட்டு போட்டு, சரி புருஷன் இருந்தால் போதும், இந்த பிள்ளைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன்.